பாடி பத்தி கமெண்ட், சாய்ஸஸ் பத்தி ஒப்பீனியன், ஏன் லைஃப் டிசிஷன்ல கூட வேற யாரெல்லாமோ இன்டர்ஃபியர் பண்றாங்க. உங்க கையில வேலையும் பணமும் மட்டும் இருக்கணும். அது தர்ற தைரியம் வேற எதுவும் கொடுக்காது. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதுதான் ஒவ்வொரு பொண்ணுடைய லட்சியமா இருக்கணும். உதவி யாருக்கு பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாது? உறக்கமா இருந்தாலும் சரி, இறக்கமா இருந்தாலும் சரி, அளவோட தான் இருக்கணும். உறக்கம் அதிகமாயிடுச்சுன்னா சோம்பேறினுவாங்க, இறக்கம் அதிகமாயிடுச்சுன்னா ஏமாளினுவாங்க. நீங்க வளர்ந்து வரும்போது ஓடி வரான்னா அவன் தான் சொந்தக்காரன். அப்ப நீங்க அவனுக்கு உதவி பண்ணீங்கன்னா பூச்சி மாதிரி ஒட்டி எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துருவான். எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் படிச்ச திமிர படிக்காத உங்க அப்பா அம்மா கிட்ட மட்டும் காமிக்காதீங்க. ஏன்னா படிக்காத உங்களுடைய அப்பா அம்மா தான் உங்களை படிக்க வச்சாங்கன்றத மறந்துடாதீங்க. அப்படிப்பட்ட அம்மாவையும் அப்பாவையும் நீங்க எப்படி பார்த்துக்கணும்? பெத்தவங்களுக்கு செலை வச்சு மாலை போடுறத விட பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க, அது போதும். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் ஆக்சுவலாக என்னன்னா, நீங்க இன்டர்வியூ வர போறீங்கன்னு தெரிஞ்சோன்னே ஓகே, நம்ம சேனல் சார்ந்த ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. சார் வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு, அதற்கு ஒரு தெளிவான பதில் வேணும். அது நீங்க இவர்கிட்ட கேளுங்க, இவர் மூலியமா நாங்க அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்தாங்க. நான் அதில் செலக்ட் பண்ணி ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து வச்சிருக்கேன் சார். சூப்பர். இதுக்கு நீங்க வந்துட்டு எனக்கு வந்து ஒரு பதில் கொடுக்கணும். ட்ரை பண்றேன். கண்டிப்பா சார். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, ஒரு பொண்ணு, அதாவது ஒரு பொண்ணு வந்து தன்னை வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டா நினைச்சுக்கணும், ஒரு செட்டில்டா இருக்கணும்னு நினைச்சுக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கானதான் சார் ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? பொதுவா எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, ஒரு பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன்னா அவங்க லைஃப் செட்டில்டுன்னு நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லைங்க. உண்மையிலேயே ஒரு பொண்ணுடைய லைஃப் எப்போ செட்டில் ஆகும் தெரியுமா? நான் யாரையும் நம்பி இல்லைன்னு எப்போ அந்த பொண்ணு ஃபீல் பண்றாளோ அப்பதான் அந்த பொண்ணு உண்மையாவே செட்டில்னு அர்த்தம். ஸோ அதுதான் அந்த ஒரு செட்டில் அண்ட் செக்யூர்டா வந்து அந்த பொண்ணை வந்து ஃபீல் பண்ண வைக்கும். எக்ஸாக்ட்லி. அவ கல்யாணத்தப்ப நீங்க கொடுத்த நகையோ சீரோ அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் காப்பாத்தாது. எது கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை காப்பாத்தும் தெரியுமா? அவ படிச்ச படிப்பும் அதனால அந்த பொண்ணுக்கு கிடைக்கிற தன்னம்பிக்கையும் தான். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்றதுக்கு இது அந்த காலம் இல்ல. எந்த சூழ்நிலையிலையும் உன்னுடைய சுயமரியாதையை மட்டும் விட்டு கொடுத்துறாதன்னு சொல்லி வளங்க. உங்க கையில வேலையும் பணமும் மட்டும் இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். அது தர்ற தைரியம் வேற எதுவும் கொடுக்காது. சினிமால வேணா அந்த ஹீரோயின் ஹீரோக்காக காத்திருக்கட்டும், உங்க வாழ்க்கையில நீங்க தாங்க ஹீரோ. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதுதான் ஒவ்வொரு பொண்ணுடைய லட்சியமா இருக்கணும். சார் அதே மாதிரி அடுத்த ஒருத்தர் கேள்வி கேட்ட விஷயம் என்னன்னா, ஒரு சினிமா டயலாகே அவர் கேள்வியாவே கேட்டிருக்காரு. என்னன்னா, ஒருத்தவர் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? சூப்பர் கேள்வி, சூப்பர். இது நீங்க கேட்குற மாதிரி இருக்கு. இல்ல சார், அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்ததை நான் அவங்க கிட்ட கேட்கிறேன். ஓகே, உங்களை யார் தெரியுமா துரோகம் பண்ணுவாங்க? நீங்க நம்பாத யாரும் உங்களை துரோகம் பண்ணவே மாட்டாங்க. யாரை நீங்க அதிகமா நம்புறீங்களோ அவங்க தான் உங்களை வச்சு செய்வாங்க, துரோகம் பண்ணுவாங்க. நம்ப வச்சு கழுத்திறக்கிற துரோகி வெளியே இருக்க மாட்டாங்க, உங்க கூடயே தான் இருப்பாங்க. அதனால யாரையும் முழுசா நம்பாதீங்க. உங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸை எந்த காலத்திலையும் யார் கூடயும் ஷேர் பண்ணாதீங்க. கொஞ்சம் இடைவேளை எடுக்கிறது தான் அந்த உறவுக்கு அழகு. அடுத்த கேள்வி என்னன்னா, இது வந்து அவர் ரொம்ப அடி வாங்கியிருக்காரா என்னன்னு தெரியல, இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காருன்னா, உதவி யாருக்கு பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாது? உறக்கமா இருந்தாலும் சரி, இறக்கமா இருந்தாலும் சரி, அளவோட தான் இருக்கணும். உறக்கம் அதிகமாயிடுச்சுன்னா சோம்பேறினுவாங்க, இறக்கம் அதிகமாயிடுச்சுன்னா ஏமாளினுவாங்க. உதவி பண்றது தப்பில்லை, ஆனா அதுக்கு அவங்க தகுதியானவங்களா உண்மையானவங்களான்னு பார்த்து பண்ணணும். இல்லைன்னா உதவி வாங்கினதுக்கு அப்புறம் உங்களையே ஏளனமா பேசுவாங்க. சூப்பர் சார். ஸோ அதுக்கு அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அவரும் அடி வாங்கி தான் வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில இந்த பட்டு திருந்தன்னு சொல்லுவாங்களே சார், ஆமா, அந்த மாதிரி பட்டுட்டு திருந்துறதுக்கு அது உங்ககிட்ட ஒரு கேள்வியா வந்து தான் கேட்குறாங்க. என்னன்னா, நான் நம்புறவங்க எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க, என்ன பண்ணட்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஒருத்தர் உங்ககிட்ட சாதகமா பேசுறதுனாலே அவங்களை நீங்க முழுசா நம்பணும்னு அவசியம் இல்லை. உங்களோட ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு மறைமுகமா லாபமாகவும் இருக்கலாம். அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் அவர் ஆதரிக்கிறாரு. அதனால கண்மூடித்தனமா மட்டும் யாரையும் நம்பாதீங்க. உங்களை முடிச்சு விடுறதுல முதல் ஆளா அவங்க தான் இருப்பாங்க. சார் அதே மாதிரி இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். இது வந்து எல்லாருக்குமே பொருந்தலாம், உங்களுக்கும் பொருந்தலாம், நான் எனக்கும் பொருந்தலாம், ஆண்கள் எல்லாருக்குமே பொருந்தலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு கூப்பிட்டா என் மனைவி வரமாட்டா, அதுவும் என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொன்னா வரவே மாட்டா, சண்டை போடுறா, பிரச்சனை ஆகுது. ஏன் சார், இதுக்கு என்ன பண்ணணும் சார்? தன்னுடைய மனைவிக்கு மரியாதை கிடைக்காத இடத்துல அவனும் போகக்கூடாது, தன்னுடைய மனைவியை
வர சொல்லி கட்டாயமும் படுத்தக்கூடாது. அங்க உள்ளவங்க அப்படிதான், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு மனைவியை சமாதானப்படுத்தி பேலன்ஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப தப்பு. அவங்க மனசுக்கு பிடிக்காத இடத்துக்கு நீங்க போனாலே தப்புன்னு நினைக்கிறவங்கள அவங்களையும் கூட்டிட்டு போக கட்டாயப்படுத்தினா அதுக்கு பேரு துரோகம் இல்ல. நீங்க உருவாக்குற குடும்பத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. அவங்கள வேற ஒருத்தர் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றத நீங்க அலோவ் பண்ணவே கூடாது. யோசிச்சு பாருங்க, உங்களை நம்பி வந்தவங்களையே உங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா அப்புறம் எப்படிங்க நீங்க உங்களையே குடும்ப தலைவர்னு சொல்லிக்கிறீங்க? ஊர்ல மத்தவங்க கிட்டே இருந்து கிடைக்கிற மரியாதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க கெத்தா ஃபீல் ஆகலாம். எப்ப வீட்டுல இருக்கிறவங்க உங்க பிரசன்ஸ்ல ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஃபீல் ஆகுறாங்களோ அதுதான் ஒரு உண்மையான குடும்ப தலைவனுக்கு அழகு. அதனால இதுக்கு நான் குடும்ப தலைவிகளை தான் சப்போர்ட் பண்ணுவேன். சூப்பர் சார். இது நிறைய குடும்ப தலைவிகளுக்கு இது வந்து கேட்டது என்னமோ ஒரு தலைவன் தான் கேட்டது, ஆக்சுவலா ஒரு ஆண்மகன் தான் கேட்ட கேள்வி. ஆனா நீங்க முடிக்கும் போது பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி முடிச்சிங்க. பெண்களுக்கு மரியாதை கிடைக்காத இடத்துல இவன் எதுக்கு போறான்? கண்டிப்பா போக வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பா சார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கேள்வி இங்க வருமான்னு நினைச்சு பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தா அந்த கேள்வி வந்துருச்சு. என்னன்னா, இந்த ஜென்சி கிட்ஸ்ல இருந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடியது, இது ஜென்சி கிட்னு கிடையாது, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடியது என்னன்னா, எனக்கும் என் பார்ட்னருக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணணும்? நீங்க மேரிடா? ஆமா சார், நான் மேரிட் தான். சரி சரி சரி. இது எல்லாருக்குமே பயன்படும் சார். நீங்க இப்ப சொல்ல போற விஷயம் கல்யாணம் ஆகாதவங்க ஆகுறவங்க எல்லாருக்குமே பயன்படும் சார். மனசுக்கு பிடிக்காதவங்களோட 100 வருஷம் வாழறத விட மனசுக்கு பிடிச்சவங்களோட கொஞ்ச நாள் வாழ்ந்தா கூட போதுங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாம ஏன் வாழணும்? மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, அதுதாங்க வாழ்க்கை சார். அதே மாதிரி சூப்பர். அடுத்து ஒரு கேள்வி சார். இது வந்து உங்களோட வாழ்க்கையில இருந்தே ஒரு பகுதியை எடுத்த கேள்வி. அதான் நான் பார்த்தேன். ஏன்னா உங்களோட பல இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது உங்களோட லைஃப்லயுமே இந்த விஷயம் நடந்திருக்கும். அதனால இதுக்கு நீங்க சொல்ற விஷயமும் ரொம்ப ஈஸியா கன்வே பண்ண முடியும். என்னன்னா, நான் கஷ்டப்படும் போது, நான் கவலைப்படும் போது, நான் ரொம்ப டவுனா இருக்கும் போது வராத சொந்த பந்தம் எல்லாம் என்கிட்ட ஒரு 4 காசு சேர்ந்துருச்சு, நான் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறேன், நான் கொஞ்சம் மேல போறேன்றப்போ வழியே வந்து பேசுறாங்க. இவங்களை நான் ஏத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிருக்கேன். இவங்களை ஏத்துக்கலாமா வேணாமா சார்? இப்போ நீங்க கஷ்டப்படும் போதெல்லாம் எட்டி கூட பார்க்காதவன் நீங்க வளர்ந்து வரும்போது ஓடி வரான்னா, உங்ககிட்ட உதவி கேட்கறான்னா அவன் தான் சொந்தக்காரன். அப்ப நீங்க அவனுக்கு உதவி பண்ணீங்கன்னா அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டி எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துருவான். உதவி பண்ணலையா நன்றி இல்லாத பையன்னு ஊரு ஃபுல்லா சொல்லிக்கிட்டு திரியுவான். கஷ்டப்படும் போது நீங்க கேட்காத பேச்சா, படாத அவமானமா? தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க. மழைய பார்த்து நாய் குலைக்குது. சார், அடுத்த கேள்வி என்னன்னா, ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கணும் சார்? வாழ்க்கை துணைவி மாதிரி, துணைவன் மாதிரி தான் நட்பும். ஒரு சரியான நண்பன் உங்க வாழ்க்கையே மாத்துவான். ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே ஊரை சுத்துறது, சினிமாவுக்கு போறது, சில் பண்றது, இப்படிதான் பலரும் நினைக்கிறாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும் அமைஞ்சா உங்க லைஃப் மேல 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 போயிட்டே இருக்கும். அதுவே தவறான ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் அமைஞ்சா உங்க வாழ்க்கை அதல பாதாளத்துல விழுந்துரும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தேவையான ஒரு அழகான விளக்கம் வந்து கொடுத்தீங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு பெண் கேட்டிருக்க ஒரு கேள்வி என்னன்னா, அவங்க எந்த ஒரு மொமெண்டம்ல இருந்து இதை கேட்டாங்கன்னு தெரியல, எந்த ஒரு தருணத்துல இருந்து கேட்டாங்கன்னு தெரியல, ஒரு பெண்ணோட வலியை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க? பொண்ணுங்களுடைய பிரச்சனை எல்லாம் வெறும் ஸ்டோரிஸ் இல்ல, அவங்க டெய்லி லைஃப்ல நடக்கிற சைலண்ட் பேட்டில்ஸ். சேஃப்டி பத்தி மட்டும் யோசிக்காம அவங்களால வெளியே போகவே முடியாது. ஓப்பனா பேசினா டூ ஆம்பிஷியஸ்னு சொல்றாங்க, அமைதியா இருந்தா கான்ஃபிடென்ட் இல்லைன்னு சொல்றாங்க, வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணா இதெல்லாம் நார்மல்னு சொல்றாங்க, இது எதுவுமே பண்ணலன்னா பொறுப்பு இல்லைன்னு சொல்றாங்க. பாடி பத்தி கமெண்ட், சாய்ஸஸ் பத்தி ஒப்பீனியன், ஏன் லைஃப் டிசிஷன்ல கூட வேற யாரெல்லாமோ இன்டர்ஃபியர் பண்றாங்க. ஸ்ட்ராங்கா இருந்தா ஆட்டிடியூட்னு சொல்றாங்க, அதுவே சாஃப்டா இருந்தா வீக்னஸ்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் என்ன தெரியுமா? எவ்ரி ஒன் எக்ஸப்ட்ஸ் ஹர் டு அட்ஜஸ்ட், பட் நோ ஒன் ஆஸ்க் இஃப் ஷீ இஸ் ஓகேன்னு தான் ரியாலிட்டி. அடுத்த கேள்வி என்னன்னா, இது வந்து உங்களோட யங்கர் வெர்ஷனா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு சார். என்னன்னா, எவ்வளோ செஞ்சாலும் அப்படி நீ என்ன பெருசா செஞ்சுட்ட அப்படின்னு கேட்குறாங்க. நான் இதுக்கு என்ன சொல்லணும், ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னதான் மனசுக்கு பிடிச்சவங்களாவே இருந்தாலும், அவங்களுக்காக உயிரையே கொடுக்க தயாரா இருந்தாலும், ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சட்டுன்னு கேட்டுருவாங்க, நீ எனக்கு என்ன அப்படி பெருசா செஞ்சுட்டேன்னு. நீங்க என்ன கொடுக்குறீங்கன்றது முக்கியம் இல்லை, யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்றது தான் முக்கியம். தகுதியானவங்களுக்கு நீங்க காட்டுற அன்பு என்னைக்குமே வீண் போகாது. சார், அடுத்த கேள்வி என்னன்னா சார், ஒரு அப்பாவா ஒருத்தர் கேட்டிருக்காரா இல்லை அது பையன் சைட்லேருந்து வந்திருக்கா யாருன்னு தெரியல சார், ஏன் முக்கால்வாசி பசங்களுக்கு அப்பா வந்து வில்லனா பார்க்குறாங்க? பொதுவா பசங்களுக்கு வில்லன் யார் தெரியுமா?
அவங்க அப்பா தான். அது அவன் மனசுக்கு நல்லதா பட்டா கூட அதை சொன்னது அவங்க அப்பான்றதுனால அதை அலட்சியப்படுத்துவான். அக்கம் பக்கத்துல அப்பாவை பத்தி நல்ல விதமா பேசினா கூட இவன் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெருமையா வேற சொல்லுவான். ஒரு 40-45 வயசு ஆண்கள் கிட்ட போய் அவங்க அப்பாவை பத்தி கேளுங்க, அவர் தான் என் ஹீரோன்னு கண் கலங்கும். ஒரு பையன் அப்பா ஆகும்போது தான் தன் அப்பாவை பத்தி ஃபீல் பண்றான். ஆனா பெரும்பாலான அப்பாக்கள் அது வரைக்கும் உயிரோட இருக்கிறது இல்லை. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா, ஒருத்தரோட மதிப்பை எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க? ஓகே, ஹி இஸ் குட் அப்படின்ற அந்த மதிப்புன்றதை எதை வச்சு அவங்க வந்து ஓகே இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க? ஸ்ட்ரேஞ்சர் உங்ககிட்ட வந்து நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்கிறாருன்னா அதுக்கு அர்த்தம் உங்களை எந்த அளவுக்கு மதிக்கலான்னு முடிவெடுக்கதான். பணம் தாங்க எல்லாமே. அது உறவுக்காரங்களா இருந்தாலும் சரி, உடன்பரப்பா இருந்தாலும் சரி. பணம்னு வந்துட்டா எல்லாம் சுயநலவாதிகம் தான். பணம் ஒண்ணுதான் இங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணும். நமக்கு சாதகமா பேசுறவங்கள நம்பலாமா? எனக்கு ஒருத்தன் சாதகமா பேசுறான், நான் அவனை நம்பலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நமக்கு சாதகமா பேசுறாரே பரவாயில்லையேன்னு எல்லாரையும் நம்பிடாதீங்க. அதிக விஷமுள்ள பாம்புக்கு கூட நல்ல பாம்புன்னு தான் பேரு. எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லாதீங்க. உங்க பர்சனல் விஷயத்த உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை வச்சே உங்களை ஆப்படிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்த கேள்வி வந்துட்டு எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. இதுக்கு யார் அனுப்பிச்சாங்க அப்படின்றதே ரொம்ப ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. என்னன்னா, நல்லா படிக்க வச்சோம், கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், கேட்டது எல்லாமே வாங்கி கொடுத்தோம். ஸோ அந்த பையன் தான் என்னோட உலகம். பையனோ பொண்ணோ, நான் வந்து காமனாக சொல்லிடுறேன், அவங்க தான் என்னோட உலகம்னு இருந்தோம். ஆனால் கடைசியில் எங்களை வந்து வெறுத்துட்டாங்க, தனிமையில் விட்டுட்டாங்க. ஒரு அப்பா அம்மாவா நாங்கள் பண்ண தப்பு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது அப்பா கேட்டாங்களா அம்மா கேட்டாங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு அப்பா அம்மாவா நாங்கள் பண்ண தப்பு என்னன்ற ஒரு கேள்வி வந்து, நீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் உங்க படிச்ச திமிர படிக்காத உங்க அப்பா அம்மா கிட்ட மட்டும் காமிக்காதீங்க. ஏன்னா படிக்காத உங்களுடைய அப்பா அம்மா தான் உங்களை படிக்க வச்சாங்கன்றத மறந்துடாதீங்க. அம்மாக்கும் அப்பாக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சொல்லில் வார்த்தைனா அது அம்மா, ஒரு சொல்லில் வரலாறுனா அது அப்பா. அம்மாவுடைய அன்பு கடல் அலை மாதிரி வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்பாவுடைய அன்பு நடு கடல் மாதிரி வெளியே தெரியாது, ஆழம் அதிகம். வலிக்காத மாதிரி அடிச்சுட்டு தூங்க வைக்கிறது அம்மா, வலிக்கிற மாதிரி அடிச்சுட்டு தூங்காம இருக்கிறது அப்பா. அப்படிப்பட்ட அம்மாவையும் அப்பாவையும் நீங்க எப்படி பார்த்துக்கணும்? பெத்தவங்களுக்கு செலை வச்சு மாலை போடுறதை விட பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க, அது போதும். சூப்பர் சார், சூப்பர். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய ஷேர் பண்ணீங்க. பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேசினதை தாண்டி லைஃப் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, நிறைய கேள்வி கேட்க போறாங்க. எப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி அடுத்தடுத்த கேள்விகள்லாம் வரும். நான் அடுத்தடுத்த ஒரு செக்மெண்ட்ல உங்களை சந்திக்கும் போது இன்னும் நிறைய கேள்வி எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட கொட்ட போறேன். அதுக்கு நீங்க பதில் வந்து சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். ஸோ உங்களோட நேரத்துல இந்த ஒரு பயணத்துல ஒரு சின்ன டைம் வந்து எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம்.